செஹான்ஜி பேசுகின்றேன். படிப்படியாக தியானம். இன்றைய யுக்தி: உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மனமாற்றமடைய நீங்கள் நேரடியாக பேசினால் அவருடைய ஈகோ அதிகமாகுமே தவிர உங்கள் மன விருப்பப்படி அவர்கள் மாறமாட்டார்கள். சரி, அன்பு வயமாக வாழுங்கள் என்று சொல்கின்றீர்களே, குடும்ப உறுப்பினர்களை எப்படி சமாளிப்பது என்று ஒருவர் கேட்டார். அதற்காகத்தான் இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவ காத்திருக்கின்றது. பிரபஞ்சம் உறவுகளுக்கு சுமூகமாக இருக்க எப்படி உதவும்? பிரபஞ்சத்தின் வழியாக, பிரபஞ்சத்தை தூதுவனாக உறவுகளிடம், நண்பர்களிடம், உலகத்தில் உள்ள எந்த நபரின் மனதையும் மனமாற்றம் செய்ய முடியும். அவ்வளோ வல்லமை மிக்கது பிரபஞ்சம். சரி, எப்படித்தான் பிரபஞ்சத்தை தூதுவனாக்குவது? மனதை சாந்தமாக்கி அந்த பிரபஞ்சத்திடம், என் மகன் என் சொல் பேச்சை கேட்க வேண்டும், அவன் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக வேண்டுங்கள். பிரபஞ்சமே அதற்கு நீ உதவி செய் என்று உணர்வுபூர்வமாக அதனிடம் உன் வேண்டுதலை முன்வையுங்கள். முக்கியமாக உணர்வுபூர்வமாக, நம்பிக்கையுடன், தியானத்தன்மையுடன், கவனிப்புத்தன்மையுடன் வேண்டுகோளை வைத்தால் எந்த உறவும் சுமூகமான மனநிலைக்கு மாறும் சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நேரடியாக எந்த உறவுகளையும் பேசினால் அவருடைய ஆணவ மனம் ஏற்றுக்கொள்ளாது. மறைமுகமாக பிரபஞ்சத்தை தூதுவனாக அனுப்பி அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்தை அன்பு வயமாக்குங்கள். இதுவும் ஒரு வகை தியானம்தான். உங்கள் மனதை சாந்தப்படுத்தி, உங்களை மன்னித்து, பிறரையும் மன்னித்து, உறவுகளை பிரபஞ்சத்தின் வழியாக மனமாற்றம் அடைய செய்து சுமூகமான, இலகுவான, இன்பமான வாழ்க்கையை வாழும் வழியை மேற்கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை நம் வேண்டுதலுக்கு சரியாக துணை செய்யும். உணர்வுடன், நம்பிக்கையுடன், தோழமையுடன், மனதை சாந்தமான மனநிலையில் உங்கள் கோரிக்கையை வைத்தால் எந்த கோரிக்கையும் நிறைவேறும். இதை பயிற்சித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த செஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உயர்க உணர்வுடன், பகிர்க பண்புடன்.